மருமகளே, என்னம்மா அப்படி பாக்குற? அத்தை உன்னை பாக்குறதுக்காக ஆசையா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ உள்ள வாங்கன்னு கூட கூப்பிடாம ஏதோ என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள வாங்க. மருமகளே, உங்க ஹாஸ்டல் ரொம்ப நல்லா இருக்கு. அன்பு சொன்னாமா, நீ ரோட்ல மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமே. மகேஷ் தம்பி தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாராமே. இப்போ உன் உடம்புக்கு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் நீ ஏதோ மாதிரி இருக்க? என்கிட்டயே யோசிச்சு யோசிச்சு பேசுற. அன்புக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன். இல்ல, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எப்பவும் போலதே இருக்கிறோம். இல்ல, உன் மனசுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்காவோட கல்யாண வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. அது விஷயமா வீட்டில் போன் போட்டு அடிக்கடி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அதே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. புரியுது மருமகளே. ஒரு பக்கம் கல்யாண வேலை, இன்னொரு பக்கம் கம்பெனி வேலை. இப்ப உனக்கு உடம்பு வேற சரியில்லை. பாவம், எல்லாத்துக்கும் நடுவுல நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிற. இந்த பிரச்சனைகளால நீ சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற, அப்படிதானே? அத்தை கிட்ட உன்னோட பிரச்சனை இதுதான்னு சொல்லிட்டல, இனிமே கவலையை விடு. இப்பவே உங்க வார்டன் மேடம் கிட்ட பேசி உங்க அக்கா கல்யாணம் வரைக்கும் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சத்தான நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். வேலையிலயும் அன்பு கிட்ட சொல்லி மகேஷ் தம்பி கிட்ட உனக்கு லீவ் சொல்ல சொல்லிடுறேன். உனக்கு உடம்பு நல்லாகிற வரைக்கும் நீ எங்க கூட நம்ம வீட்லயே தங்கிக்க. அப்புறம் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப ஹாஸ்டலுக்கு வந்துரு. இரு, இப்பவே உங்க வார்டனை பார்த்து பேசிட்டு வரேன். அத்தை இருங்க அத்தை. அப்பாடா, நான் வந்ததுல இருந்து இவ்ளோ நேரத்துல இப்பதான் உன் வாயில இருந்து அத்தைங்கிற வார்த்தையே வருது. சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அன்பு கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறியா? அவன் ரொம்ப வருத்தப்படுறாமா. சரி, அவனை விடு. என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறியே. அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. இல்ல அத்தை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. 2-3 நாளா கொஞ்சம் பதட்டமா இருக்குது. இது எல்லாமே சரியாயிடும். இதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு சரியானதும் நானே உங்க வீட்டுக்கு வரேன். சரி, இதுக்கு மேல உன்னை நான் எதுவும் கேட்கல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ நம்ம வீட்டுக்கு வரலாம். உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்தேன், பார்த்துட்டேன், பேசிட்டேன். எனக்கு இதுவே போதும். நான் வரேன். மருமகளே, நான் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தவ. உனக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்கு. அதை இப்போதைக்கு நீ சொல்ல வேண்டான்னு நினைக்கிற. அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். ஆனா எதையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுமா. ஒரு நாள் உன் மனசை தாண்டி அது வெளியில வந்துதான் ஆகும். எதுவா இருந்தாலும் அத்தை உன் கூட இருக்கேன். நீ தைரியமா இரு. புரியுதா? அப்ப நான் வரேன்.
ஆனந்தி எங்கம்மா? அன்பு, வண்டி எடு போலாம். மா, ஆனந்திய பாத்தியா? என்ன சொன்னா? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாளோ? டேய், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் இல்லடா. வீட்டுக்கு வா சொல்றேன். மா, என்னன்னு இங்கேயே சொல்லுமா. டேய், அவளுக்கு ஒண்ணும் இல்லடா. நீ வண்டி எடு. வரோங்க. சரிம்மா. வா, வந்து வண்டி எடு.